சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. ஏன் பூமாரி, நீ வெளியே வரையில பாட்டி மட்டும் அப்படி சொல்லலைன்னா என்ன ஆயிருக்கும்? உண்மையிலே அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு நல்ல மூமெண்ட். ஆமா ஆமா. சரி ஓகே அருண், நீ சுபியோட தங்க, இவ என் கூட இருக்கட்டும். ஓகே ஓகே. அருண், ஆயிஷா சொல்லுமா. கொஞ்சம் வாங்கடா இங்க. பூமாரி இது வந்துடுறோம். டேய் சுபி நில்லு. என்ன பூமாரி? என்னது சார் இது? இது எப்படி கார்ல அப்படியே கிடந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். என்ன நடக்குதுங்க? அதுக்குள்ள எப்படி அக்காவுக்கு கல்யாணம்? சரி, உனக்கு அன்னைக்கு தூக்கம் வந்துச்சா? நானும் அக்காவை ட்ரை பண்ண சொன்னாமே. பொய் சொல்லணுமா உண்மையை சொல்லணுமா? பொய்யே சொல்லு. செம்மையா தூங்கினேன் பூமாரி. என்னடா சொல்ற? அப்போ உண்மையாவே சுத்தமா தூக்கம் வரல பூமாரி. அந்த ராகுல நினைச்சாலே எப்படி காண்டாகுது எனக்கு. ராகுலா? அது யாரு? அந்த பத்திரிக்கை நீ என்ன படிச்ச? ஓகே ஓகே, வித்யாக்கா மேரேஜ் பண்ணிக்க போறவன் தானே? அவன் தான் அந்த வளர்ந்த மாடு. வித்யா இத்தனையோண்டா இருக்காங்க, அவன் என்னன்னா அப்பா தண்டிக்கு இருக்கான். அதான் செட்டே ஆக மாட்டான். அப்போ உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோண போகுது? அவங்க செட் ஆக மாட்டாங்கன்னா வேற யார் செட் ஆவா? வேற யார் செட் ஆவான்னு என்கிட்ட கேட்டா நீ செட் ஆவன்னு தோணுதா? அது எனக்கு அப்படிலாம் எதுவும் தோணல. ஓ அப்படியா? ஓகே, நெக்ஸ்ட் வீக் மேரேஜ், நானும் வரேன். நானும் அந்த மேரேஜ்க்கு போல. இத்தனை இயர்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கடா. அட்லீஸ்ட் அஸ் அ ஃப்ரெண்டாவது நீ போய் தான் ஆகணும். அதெல்லாம் முடியாதனால அவனை சொல்லிட்டா என்ன? உனக்கே தெரியாம வித்யாக்காவை நீ லவ் பண்ணிட்டு இருக்க. உன் ஃபேஸை பார்த்தாலும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் வித்யாக்காவை பற்றி பேசினா உன் வார்த்தை தடுமாறுறதுலையும் தெரியுது. அதெல்லாம் சரிப்பட்டு வராது பூமாரி. என்னடா தொங்க போட்ட தலைய? டேய், இத்தனை வருஷம் பிரச்சனையவே முடிச்சாச்சுடா. முதல்ல நீ உன் மனசுல என்ன இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ. அப்பதான் நம்ம என்ன பண்றதுன்ற ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கே வர முடியும். நீயே குழம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்க எதுவும் நடக்காது, புரியுதா? ஆனா அதெல்லாம் எப்படி? நீ அம்மா அப்பாவுக்கு தான் பயப்படுறேன்னா சொல்லுப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இது பயமா இல்லையானா எனக்கு சொல்ல தெரியல பூமாரி. ஆனா ஆனா இதுக்கப்புறம் எனக்கே ஏதாவது தோணுனாலும் அதுல ஒரு யூஸும் இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அந்த பத்திரிகையை கொடு, நான் கிளம்புறேன். டேய், 1 வீக் இருக்கு இன்னும் மேரேஜ்க்கு. அதுக்குள்ள அங்க போய் என்ன பண்ண போற? என்ன ஜோக்கா? எனக்கு ஒன்றும் சிரிப்பு வரல. அதை போய் ரூம்ல போடுறதுக்கு தான் கேட்டேன். கொடு. இவனுக்கு உண்மையிலே வித்யாக்கா மேல லவ் வந்துருச்சு. அது என்ன உனக்கே தெரியல. தெரிய வரையில என்ன பண்றான்னு பாப்போம். பார்த்தல்லடி என் மருமகன உன் மகளை எந்த அளவுக்கு வச்சிருக்காருன்னு. பார்த்தேன். சரி, 2 பிள்ளைங்க தானா? 3 பிள்ளைங்க. ஸ்வேதான்னு ஃபர்ஸ்ட் மக கல்யாணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அது சரி, இதுமே உனக்கிட்ட மறைக்க எதுவும் இல்லை. நான் அவளுக்கு கல்யாணம் அப்போ இங்கே தான் இருந்தேன். ஆமா, எத்தனை வருஷம் பேசாமலே இருக்கிறது. அதான் மகா பர்த்டே அப்போ வந்தேன். அப்புறம் தான் கொஞ்ச நாள்ல மேரேஜ் நிச்சயதார்த்தம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு அப்புறமா ஊருக்கு வந்தேன். சரி சொல்லு, வீடு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. வேற என்னப்பா உனக்கு குறை? குறைன்னு யாராவது ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லிட்டே போகலாம் எங்க இருந்தாலும். நீலாம் திருந்தவே மாட்டேடி. ஏங்க என்ன பண்றீங்க? நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆக்சுவலா நான் நினைச்சா பார்க்கலங்க. அத்தை திடீர்னு பூமாரி கிட்ட வந்துட்டு என்னையும் கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. ஆமா, நான் கூட சத்தியமா எதிர்பார்க்கல. இது என்னோட ஒரு அமேசிங்கான ஒரு டே. சரிங்க, அதுக்கு ரூம்ல இருந்து கத்துனா எங்க நின்று கத்தணும்னு சொல்லு, கத்திடுவோம். அதெல்லாம் நீங்க எங்கேயோ நின்று கத்த வேண்டாம். கொஞ்சம் உங்க உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துங்க. அது மட்டும் என்னால முடியவே முடியாது.
ஏங்க நீங்க கத்துறத பார்த்தா கீழே இருக்கிற எல்லாருமே வந்துருவாங்க போல. உண்மையிலே நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரிஷ்வானா. தெரியுதுங்க, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. உண்மையை சொல்லணும்னா நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அம்மா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட எனக்கு இந்த அளவுக்கு ஹாப்பி இருந்துச்சான்னு எனக்கு இது சொல்ல தெரியல. ஆ, கோவப்படாத, ஆனா அதுதான் உண்மை. இந்த அளவுக்கு ஹாப்பினஸ் அப்போ இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு இந்த நாள் என் வாழ்க்கையிலே செம்மையான நாள், மறக்கவே முடியாது இந்த நாள் என்னால. சரிங்க சரிங்க பாஸ், சும்மா நீங்க உங்க தங்கச்சி ஒசத்தி பேசுறேன்ட்டு பொண்டாட்டியை விட்டு கொடுத்துறாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன், 2 பேரும் என் 2 கண்ணு. ஆ, அப்போ உங்க அப்பா அம்மா பிள்ளைங்கன்னா அவங்கெல்லாம் கை காலு. என்னடி சொல்ற நீ? சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மைமா? மாமாவே சொன்னாங்க. உண்மையிலே மாமா மடியில உட்கார்ந்தா நான் காது குத்திக்கிட்டேனா? உனக்கு கூட நீ வந்து பார்த்தோன்னே சொன்னியா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு? ஆமா ஆமா, ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சே தான் இறக்கி விட்டுருக்காரு மாமாவை. எப்படியோடி 3 பேர்ல நீ மட்டுமாவது அவர் மடியில உட்காந்து காது குத்திக்கிட்டியே. அப்புறம் அந்த போட்டோஸ்லாம் என்னமோ சொன்னியே, அதெல்லாம் உண்மைதாமா. உண்மையிலே உங்க போட்டோஸ்லாம் என் கண்ணால நாங்க பார்த்தேன். மாமா நம்ம கிட்ட இருந்து சுட்டுட்டாரு. ஏய் அப்பெல்லாம் பேசக்கூடாது. சும்மா சொன்னேம்மா, எடுத்துக்கிட்டாங்க. வாடா. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? அப்பா உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு அம்மா லிஸ்ட் எழுதி கொடுத்தத வாங்க போயிருக்காங்க. நான் இங்க உங்களோட அருமை பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அருமை பெருமையா? ஆமா, என்னை நீங்க உங்க மடியில உட்காந்து காது குத்த வச்சது, எங்க போட்டோஸ்லாம் நீங்க எடுத்துட்டு போனது, அப்பப்ப வந்து எங்களை மேட்ச் ஸ்கூல்ல பார்த்தது, எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுவா? சிச்சி நீங்க பேசிட்டு இருக்கப்பா, நான் கிளம்புறேன். அண்ணா வீட்லாம் உங்களுக்கு வசதியா இருக்கா? அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, மாப்பிள்ள உன நல்லா வச்சிருக்காரா? அதான் அத்தனை தடவை மேஜிக் ஸ்கூல் வந்து பாத்தீங்கல்ல, அப்பயுமா தெரியல? தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் கேட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் பொண்ணு ஸ்வேதா எங்க? அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுனே. என்ன மேரேஜ் ஆயிடுச்சா? ஆமா, நீங்க வந்தத அவங்களோட மாமியார் கிட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க மாமியார். சரி, எல்லாருக்கும் ஹாப்பி தான். உனக்கு? என்னடா இப்படி கேக்குறீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லவா முடியும்? ஆனா உண்மையை சொல்லணும்னா நம்ம வீட்டுல எனக்கு குறை இல்லாம பாத்துக்கிட்ட மாதிரி இவரும் குறை இல்லாம என்ன பாத்துக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே உன்னோட டிசிஷன் எப்பயாவது தப்பா இருக்கா என்ன? சரி சரி, என் கதையே விடுங்க, உங்க கதையே சொல்லுங்க. நீங்களும் லவ் மேரேஜ் தானே? எப்படி பாத்துக்கிறாங்க எங்க அண்ணி? அவளுக்கு என்ன நல்லபடியா பாத்துப்பா. வீட்லயும் எல்லாருமே நல்லா பாத்துக்கிறா. எங்க அண்ணி கிட்ட பேசவே முடியல. அண்ணி எங்க? அவ புடவைய மாத்திக்கிட்டு இருக்கா, கிராண்டா இருக்குல்ல அந்த புடவை, அதனால மாத்திட்டு இருக்கா. ஓ சரி சரி சரி. அம்மா என்ன உண்மையிலே மன்னிச்சிட்டாங்களாண்ணா? மன்னிக்காம உன்னை பார்க்க வருவாங்களா? அதுவும் கரெக்ட் தான். சரி, பூமாரி எதுவும் அங்க இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாளா? எதுவும் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா உண்மையிலே மகா, பூமாரியை பத்தி சொல்லணும்னா எப்படி உனக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பாசிட்டிவ் கேர்ள் அவ. இத்தனை வருஷம் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைய கொஞ்சம் ஒரு 10 டேஸ்லயே தீர்த்திருக்கா. அது மட்டும் இல்லாம அருணையும் திருத்திருக்கா. ஏன் அருணுக்கு என்னாச்சு? அவன் எந்த கேர்ள்ஸ்டையுமே பேச மாட்டான். எந்த கேர்ள்ஸ் இவன்கிட்ட பேசினாலும் உருனே தான் மூஞ்சி வச்சிருப்பான். ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டான். பூமாரிக்கிட்டேயும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் பண்ணானாமா, மூஞ்சில அடிச்ச மாதிரி அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு 5 டேஸ்க்குள்ளேயே அவனாவே வந்து பூமாரி அப்படிலாம் பேர் சொல்லி பேசுற அளவுக்கு மாத்திருக்கா பூமாரி. கூட யாரோ ஒரு பையன் வந்திருந்தான், அவன் பேர் கூட சஞ்சய். ஓ சஞ்சய் வந்தானா? அப்ப அஞ்சலி அவங்கலாம்? அஞ்சலி அதெல்லாம் யாரும் வரலையே, இந்த 2 பேர் மட்டும் தான் வந்திருந்தாங்க. என்ன சஞ்சயும் இவளும் மட்டும் வந்தாங்களா? ஆமா, அப்பாவோட ஃப்ரெண்டோட பேத்தி பேரன் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி அண்ணன் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ஒரே ரூம்ல தான் தங்க சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்றீங்கண்ணா, ஒரே ரூம்லயா? ஆமா, நீ ஒன்னும் பதட்டப்படாத. சஞ்சய் கீழே படுத்திருந்தா, பூமாரி தான் பெட்ல படுத்திருந்தா. ஓகே ஓகேண்ணா. ஸ்வேதா வாங்க ஹரிஷ்.
என்ன ஆச்சு ஸ்வேதா? எதுவும் முடியலையா என்ன? இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க. ஏன் ஒழுங்கா சாப்பிடலையா இன்னைக்கு? அது மட்டும் இல்லாம ஏன் உங்க ஃபேஸ் இவ்வளோ டல்லா இருக்கு? ஹரிஷ், வீட்டுக்கு தாத்தா பாட்டி வந்திருக்காங்களா? தாத்தா பாட்டியா? யார் வீட்டுக்கு? எங்க வீட்டுக்கு தான். மாமா, அத்தை, மாமா பசங்க எல்லாரும் வந்திருக்காங்களா? என்ன சொல்றீங்க? ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஹரிஷ், உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி சரி, சொல்லுங்க. அதான் அவங்களாம் வந்திருக்காங்க. என்னால் பார்க்க முடியுமான்னு தெரியலையே. அட, இவ்வளோதான் உங்க கவலையா? கவலையை விடுங்க, நாளைக்கு போயிடுவோம். இல்லைன்னா இப்பயே போகணுமா? ஏன் ஹரிஷ் நீங்கள் வேற? ஏன் அப்போ போகலையா நீங்க? உங்களுக்கு அவங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசை இல்லையா? பார்க்கணும் தான், இருந்தாலும் எப்படி போகிறதுன்னு தெரியல. அட, நீங்க கார்ல ஏறி உட்காருங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஐயோ ஹரிஷ், ஆல்ரெடி நான் டென்ஷனில் இருக்கேன். இல்லை நீங்கள் வேற வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க என்னைய. ஸ்வேதா, முதல்ல கவலையை விடுங்க. உங்களுக்கு எப்போ உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ சொல்லுங்க, நான் கண்டிப்பாக கூட்டிட்டு போறேன். இல்லை இப்போவே போகணுன்னா கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க போகலாம். சரி, இந்த விஷயத்தை யார் உங்ககிட்ட சொன்னது? அத்தை தான் சொன்னாங்க. அத்தையா? எங்க அம்மாவா? ஆமாம்.